கோயம்புத்தூர்ல இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ போதாது. அந்த அளவுக்கு கோயில்களும் அருவிகளும் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு 10 முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ பத்தி பார்க்க போறோம். கோயம்புத்தூர் சிட்டில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இயற்கையான சூழ்நிலையில 112 அடி உயர ஆதியோகி சிலை ரொம்பவே ஃபேமஸ். அதோட இங்க தியானலிங்கம், அப்புறம் டெய்லி நைட்ல நடக்கிற லேசர் லைட் ஷோன்னு டூரிஸ்ட் மக்களை கவர்ந்து இருக்கிற ஒரு ஃபேமஸான இடம். உலகத்திலே டேஸ்டான தண்ணின்னு சொல்லப்படுற சிறுவாணி தண்ணியே அருவியா உருவாகிற டூரிஸ்ட் பிளேஸ் இது. இங்க வரதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பா பஸ் வரும். அதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் செஞ்சு அப்புறம் 1 கிலோமீட்டர் நடந்து ஜாலியா ஃபால்ஸ்ல ஆட்டம் போட ஒரு தரமான டூரிஸ்ட் பிளேஸ் இது. கோயம்புத்தூர் அவினாசி மெயின் ரோட்ல ஜிடி நாயுடு அறக்கட்டளையால தொடங்கி விலை மதிப்புள்ள அந்த கால ஓல்டு விண்டேஜ் கார் எல்லாம் இருக்க இடம். இந்த மியூசியம்ல பாத்தீங்கன்னா கோவை டு பழனிக்கு முதல்ல சர்வீஸ்ல இருந்த பஸ், அப்புறம் ஈவீர பெரியார் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண பஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து 1886ல வந்த பென்ஸ் கார்ல இருந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ரேஸ் கார் வரைக்கும் இங்க ஷோக்கு வச்சிருப்பாங்க. இந்த பக்கத்திலேயே சயின்ஸ் மியூசியமும் இருக்கு. இமயமலையில இருக்க கைலாய மலைக்கு இணையா பக்தர்களால் வணங்கப்படுற சக்தி வாய்ந்த வெள்ளியங்கிரி கோயில் கோயம்புத்தூர் சிட்டில இருந்து மேற்கு பக்கத்துல 40 கிலோமீட்டர் தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கு. பஞ்சபூதங்களும் 7வது மலையில இருக்க சிவனை வழிபடுற இந்த கோவில்ல 7 மலைகளை தாண்டி 7வது மலையில சுயம்புலிங்கமா வெள்ளியங்கிரி ஆண்டவர் அருள் புரிகிறாரு. முருகப்பெருமானுடைய 7ஆம் படைவீடுன்னு சொல்லப்படுற கிபி 1200ல வாழ்ந்த பாம்பாட் சித்தரால உருவாக்கப்பட்ட 500 அடி உயர மலை மேல அமைஞ்சிருக்க வரலாற்று சிறப்பு கொண்ட கோயில் மருதமலை. இந்த மலையில பாம்பாட்டி சித்தர் இன்னுமே சித்தர்கள் ரூபத்துல நடமாடிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதோட இந்த கோயிலுக்கு போக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வசதியும் கூடவே இருக்கு. சமயக்குறவர்கள் 4வரால பாடல் பெற்ற தலமாவும் மேல சிதம்பரம்னு அழைக்கப்படுற இந்த கோவில் 2ஆம் நூற்றாண்டுல கரிகால சோழனால கட்டப்பட்ட மிக பழமையான கோவில். கோயம்புத்தூர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இந்த கோவில்ல பிறவா நிலை முக்தி தரும் கோயிலாகவும் சிவனுடைய 5 அதிசயங்களை உள்ளடக்கிய கோயிலாகவும் இந்த ஊர்ல இறக்குறவங்களுக்கு திரும்பவும் பிறப்பு இறப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லப்படுது. பொள்ளாச்சி ஆனமலையில அருள்புரியில மாசாணி அம்மன் கோவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில்னே சொல்லலாம். 17 அடி நிலத்துல படுத்த நிலையில அருள்புரியிற காளி அம்மன் ஒரு சக்தி வாய்ந்த நீதி தேவதையா வணங்கப்படுறாங்க. மனசுல நீதி வேண்டி மிளகாய் அரைச்சு அம்மன் மேல பூசுறாங்க. இந்த கோயில் 2000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்லப்படுது. இங்க தை மாசத்துல பூக்குண்டம்னு சொல்ற தீமிதி திருவிழா ரொம்பவே விசேஷமானது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்க பிரம்மாண்ட பிள்ளையார் சிலை இருக்க ஈச்சநேரி விநாயகர் கோவில். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல பேரூர் பட்டீஸ்வரம் கோயில்ல பிரதிஷ்டை செய்ய கொண்டு போன விநாயகர் சிலை கொஞ்சம் கூட நகர முடியாம இருந்ததால இங்கே இவருக்கு கோயில் கட்டி வழிபட்டதா சொல்லப்படுது. இந்த கோயில்ல வருஷம் முழுக்க ஒரு நாள் விடாம டெய்லியுமே கணபதி ஹோமம், தங்கத்தேர் உலா, அப்புறம் பூஜை நடத்தப்படுவது விசேஷமா பார்க்கப்படுது. எப்பவுமே இங்க நிறைய குரங்குங்க இருக்கிறதுனால இதுக்கு மங்கி ஃபால்ஸ்னு பேரு. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அழகான இந்த நீர்வீழ்ச்சி ஆனமலையில வால்பாறை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்திரா காந்தி தேசிய பூங்காவோட ஒரு பகுதியா இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. வருஷம் முழுக்க வற்றாத கடல் மாதிரி தண்ணி இருந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு ஆழியார் டேம்னு பேரு. கோயம்புத்தூர்ல இருந்து 64 கிலோமீட்டர் தூரத்துல இந்த டேம் அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சி மக்களுக்கே ஒரு முக்கிய வாழ்வாதாரமா விளங்குற இந்த டேம் கர்ம வீரர் காமராசரால 1962ல கட்டப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்க இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.